ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கும்படி வந்திருக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். ஏசியா 20:11. பிரைஸ் தி லார்ட். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பிரைஸ் தி லார்ட் 21:11. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21:11. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜி. வாசிங்க. இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்ட நாட்கள் இனி வரப்போகிறது என்கிறதை தீர்க்கதரிசியின் மூலமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு முக்கியமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் 3 விதமான காலங்கள் நமக்கு இருக்கிறது. முதலாவது விடியற் காலம், அப்புறமா என்னது பகற்காலம், அப்புறமா ராக்காலம். இதுதான் நம்முடைய செட்டப். இப்படி தான் உலக வாழ்க்கை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே முதலாவது பகற்காலம் வராது, விடியற்காலம் வராது. ஆவிக்குரிய உலகத்திலே எப்படின்னு சொன்னால் முதலாவது பகற்காலம், 2வது விடியற்காலம், 3வது ராக்காலம். அப்போ பகற்காலம் என்று சொல்லும்போது இயேசு சாமி சொல்கிறாரு, நான் பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பகற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கிருபையின் காலம் என்றும் சொல்லலாம். அப்போ பகற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த பகற்காலம் தொடர்ந்து வராதுன்னு நினச்சிடாதீங்க. ஏனென்று சொன்னால் இங்கே தூமாவின் பாரம் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறது. என்ன பாரம்? தூமா என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அது சோதோம் பட்டணத்தை குறிக்கிறதா? ஏதோம் பட்டணத்தை குறிக்கிறது. இந்த ஏதோமியர்கள் யாருன்னு சொன்னால் ஏசாவினுடைய சந்ததியார்கள். இந்த ஏசா யாருன்னா யாக்கோபுடைய அண்ணன். அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்டு கானானை நோக்கி பயணிக்கும் பொழுது போகிற வழி அவங்க ஊர் வருகிறது. அந்த ஊரிலே அவர்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் அதற்கு வழிவிடவில்லை, மாறாக யுத்தத்திற்கு நின்றார்கள். ஆகவே கர்த்தர் அந்த ஏதோம் பட்டணத்தைக்கு நியாய தீர்ப்பை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த ஏதோம் பட்டணத்தாருடைய பாரத்தை குறித்து சொல்கிறார். ஏதோம் பட்டணத்தாரே, பகற்காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் விடியற் காலை வரப்போகிறது, ராக்காலமும் வரப்போகிறது. அப்போ விடியற் காலம் என்று சொல்லும் பொழுது அது இயேசு சாமியினுடைய ரகசிய வருகையை குறிக்கிறது. கவனிச்சாதான் விளங்கும். இயேசு சாமி மத்திய ஆகாயத்தில் ரகசியமாய் வரப்போகிறார். இயேசு சாமி மத்திய ஆகாயத்தில் எப்படி வரப்போகிறாரு? ரகசியமாக வரப்போகிறார். அந்த ரகசிய வருகையிலே சபை எடுத்து கொள்ளப்படும். யாரெல்லாம் பகற்காலத்திலே அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களை சேர்த்து கொள்ளும்படி, கற்புள்ள கன்னிகைகளாக சபையை சேர்த்து கொள்ளும்படி, ஜெயங்கொண்ட ஆண்மகனை சேர்த்து கொள்ளும்படி இயேசு அதி சீக்கிரத்திலே வருகிற ஒரு நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நம்ம எப்பவுமே மாதம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுப்போம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடே வித்தியாசமாக இருக்கிறது. விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. அப்போ அந்த விடியற் காலத்தில் இயேசு வரப்போகிறார். இயேசு வந்து தம்முடைய சபையை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு போன பிற்பாடு ராக்காலம் வருகிறது என்று சொல்கிறார். இந்த ராக்காலத்தை வேதம் என்ன சொல்லுகிறதுனா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று சொல்லுகிறது. நீங்கள் உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் போய் பாருங்கள். வேதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது. கடைசி காலத்தில் மனசாட்சியே இல்லாதவர்கள் எழும்புவார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கும். அன்னைக்கு இருந்த மக்களிடத்தில் ஒரு மனசாட்சி இருந்தது. இன்றைக்கி மனசாட்சி இல்லாத ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அன்னைக்கு தண்ணி இயற்கையாக கிடைச்சிது, இப்போ காசு கொடுத்து வாங்குறோம். அன்னைக்கு காற்று சுவாசித்தோம், இன்னைக்கு காற்றே காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம். தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்புகிறது. இன்னைக்கு இன்னும் சொல்கிறாங்க 3வது உலகப்போர் எழுமுன்னு சொன்னால், கண்டிப்பாக வேதம் சொல்றது கண்டிப்பாக யுத்தம் வரும். ஏன்னு சொன்னால் அந்த யுத்தத்தினுடைய முடிவில் தான் அந்தி கிறிஸ்து எழும்பி வருவான். அந்த அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, அவன் 2 கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பான உருவம் கொண்டவனாக இருக்க மாட்டான். அவனை பார்க்கும்போதே சாதுவாக இருக்குமா, பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம். நல்லா கவனிங்க நான் சொல்கிற வார்த்தையை. நீங்கள் நிறைய இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அல்லது அடிக்கடிக்கு பிரயாணிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹைவேஸ் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த ஊருக்கு போகிற ரோடு இருக்குது இல்லையா, பச்சை கலரில் தான் வச்சுருக்காங்க போர்டு. கவனிச்சிருக்கிறீங்களா? ஊருங்களுக்கு போகிறவங்க நல்ல ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறவங்கள பாருங்கள், போர்டு என்ன இந்த ஊருன்னு போட்டு என்ன வச்சுக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், நம்ம சபை கூட வந்தார் இல்லையா, கேலை பண்ண. அன்றைக்கி ஒரு நாள் யூஎஸ்ஏலேருந்து வீடியோ கால் பண்ணார். நான் வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்கிறேன், அவரோட கார் ஓட்டிக்கிட்டு போகிறாரு. அப்போது அந்த காரில் பேசிட்டு வரேன். ஆனால் கொஞ்சம் அப்படியே அந்த அமெரிக்காவை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த முன்னாடி இருக்கிற கேமரா ஆன் பண்ணி காட்டினார். அப்போ ஹைவேஸில் போகிறார், அங்கேயும் பச்சை கலரில் தான் இருக்குது போர்டு. அங்கேயும் என்ன இருக்குது, அருமா கேட்டேன், இங்கேலப்பா உலகம் முழுவதும் இந்த போர்டு இப்போ பச்சை கலரில் வந்துடுச்சு அப்படின்னா உலகம் ஏதோ ஒன்றுக்கு ஆயத்தமாகுது. யூரோவில் வந்துடுச்சு. அது இந்த யூரோப்ன்றது ஒரு தேசம் கிடையாது, பல தேசங்கள் சேர்ந்து. இப்போ நம்ம ஆசியா கண்டத்தில் வாழறோம் இல்லையா, ஆசியா கண்டத்தில் இந்தியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது இல்லையா, எல்லா நாடுகள் இருக்குது. இதுதான் ஆசிய கண்டம். அதே போல் ஐரோப்பிய கண்டத்தில் நிறைய நாடுகள் இருக்குது. ஆனால் அந்த ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லி ஒன்றாக இணைத்து அந்த ஐரோப்பிய கண்டத்துக்குன்னு ஒரு கரன்சி உருவாக்கிட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ரூபாய் இருக்குது இல்லையா, நம்ம ரூபாவை எடுத்துக்கிட்டு நேபாள் தேசத்துக்கு போனீங்கன்னா நம்முடைய 1 ரூபா அவங்க ஊரில் 2 ரூபாய்க்கு சமம். அங்கே தான் நேபாளிங்க இங்கே வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே வேலை செஞ்சு வீட்டில் பெரிய பணக்காரர் ஆகும். இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இங்கே 10,000 வாங்கினா அவங்க ஊரில் என்ன எவ்வளோ வேல்யூவு, 20,000 வேல்யூவு. அப்போது இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு கரன்சி இருக்குது, ஸ்ரீலங்கன்ஸுக்கு ஒரு கரன்சி இருக்குது, நேபாளுக்கு ஒரு கரன்சி இருக்குது, பூட்டானுக்கு ஒரு கரன்சி இருக்குது, சைனாவுக்கு ஒரு கரன்சி இருக்குது, மலேசியாவுக்கு ஒரு கரன்சி இருக்குது ஆசியாவில். ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் ஐரோப்பியில் இருக்கிற எல்லா தேசமும் சேர்ந்து யூரோன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அது எங்கே வேணால் மாற்றி இப்போ இங்கேயும் நிறைய வந்துடுச்சு, மல்டி கரன்சி கார்டுன்னு வந்துடுச்சு. அந்த கார்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா எந்த நாட்டில் போய் ஏடிஎம்மில் போட்டால் காசு எடுத்துடலாம். அப்போ உலகமே ஒருத்தனுடைய குடையின் கீழே வருகிறதற்கு ஆயத்தமாயிடுச்சு. அவன் பேர் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. அவன் எப்படி வருவான், வாங்க சமாதானம் பண்ணல, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அந்த காலத்து என்ன சொல்கிறாங்கன்னா 7 வருஷம் அவங்ககிட்ட இருக்கும். 2-3 வருஷமாக பிரிக்கிறாங்க. முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம்னு சொல்கிறாங்க, அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அப்போது அந்த காலத்தில் கடவுளே இல்லைன்னுவாங்க. இன்றைக்கி நேற்று ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அமெரிக்க தேசத்தில் சார்லஸ் கிர்க் என்கிறவரை சுட்டே கொண்டுட்டான். சாவடிச்சு யாருன்னு பார்த்தா நல்ல பையன். சாவடிச்சுனை பற்றி என்ன சொல்கிறாங்க, தங்கமான பையனா. அந்த ஊரில் அவன் மூலமாக ஒரு பிரச்சனை மூஞ்சை பார்த்தாலும் அப்படி தாங்க, சாது மிரண்டால் காது கொள்ளாதுன்னு நம்ம. அப்போ அந்த சார்லஸ் கிர்க் யாருன்னு சொன்னால், அந்த தேசத்தில் நடக்கிற எல்லா விதமான பாவங்களை கண்டித்து பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்களே, திருநங்கையாக மாறிடுறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்கள நிறைய பேர் வேத வசனத்தை சொல்லி திருத்தி இருக்கிறார். இங்கெல்லாம் கம்மி, அங்கே ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லி அநேகரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தினவர். அது மாத்திரமே, கொஞ்சம் ஓப்பனாக பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே அவங்க கருவுட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அபார்ஷன் பண்ணிவிடுவாங்க. அந்த அபார்ஷன் பண்ணுறது பாவம் என்று சொல்லி அவர் கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, அங்கே டிபேட் நடக்கும், வாக்குவாதம், மைக்கில் பேசுவாங்க, இவரை கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இவர் வேதத்திலேருந்து திட்டமும் தெளிவுமாக பதில் சொல்லி அவருக்கு புரிய வைப்பார். அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர், இது இவனை விட்டா அநேகரை மாற்றிடுவான்னு சொல்லி இது பிடிக்காத சிலர் என்ன பண்ணிட்டாங்க, தூரத்துலேருந்து ஒரு பெரிய துப்பாக்கி வச்சு கரெக்டாக ஒரே ஷாட்டு தான் சுடுறாங்க கீழே வீரர். அவர் வயசு 32 வயசு தான், சுட்டவன் 22 வயசு தான். அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால், கடைசி காலத்துக்கான அறிகுறி இதெல்லாம்.
கடைசி காலத்துக்குள்ளே வாழ போகிறோம், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இவன் எப்படி வருவான்? மதம்லாம் கிடையாது, சாமியெல்லாம் கிடையாது, நான் சொல்லுகிறத தான் வணங்க வேண்டும். நான் கடந்த வாரம் சொன்ன ரோபோவை பற்றி பேச போகிறேன். அந்த ரோபோ தான் உலகம் இன்றைக்கி ரோபோ உண்டாக்கிட்டு இருக்குது. வெளிப்பத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது, அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிலையை வைப்பானா. அந்த சிலை பேசும், அந்த சிலையை வணங்காதவங்கள சாகடிக்கும், அந்த சிலை எல்லாத்தையும் செய்யும். அதை தான் ரோபோ. இந்த ரோபோன்ற வார்த்தை செக்கோஸ்லோவியா வார்த்தையாக இருக்குது, இயந்திரம்னு சொல்கிறோம் நம்ம தமிழில் இல்லையா. இப்படி ரோபோக்கள் மூலமாக ஜஸ்டின் பிரபாகரன் சொல்கிறாரு, இன்றைக்கி டிவியை நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் டிவி உங்களை பார்க்கனார். அவர் எப்போ 2000 வருஷத்துக்கு 2000 ஆண்டு வந்ததில் அதுக்கு முன்னாடி பேசிட்டார். 1980களில் பேசி இருக்கிறார். அப்போல்லாம் டிவி சும்மா வந்து ஒரு ஆண்டனை வச்சு டிவி பார்ப்பாங்க, அவ்வளோதான். இப்போது டிவியை நாம் பார்க்க, டிவி நம்மளை கண்காணிக்குது, நம்ம ஃபோனு நம்மளை கண்காணிக்குது. நான் எங்கெங்கே போகிறேன்னு சொல்லுது மாதத்தில் ஒரு நாள். நீங்கள் இங்கே செக்இன் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எங்கே போயிருக்கிறீங்க, இந்த மகாபலிபுரம் சைடு போயிருக்கிறீங்க, நீங்கள் இந்த திருமண மண்டபத்துக்கு போயிருக்கிறீங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் உடனே வருது, இந்த திருமண மண்டபத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க, அந்த மண்டபத்தை பற்றி கொஞ்சம் விலாவாரியாக சொல்லுங்கள். நான் போனது என் ஃபோனுக்கு தெரியுது. இப்போது உலகம், நாம் டிவியை பார்த்த காலம் போய் இப்போ டிவி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது, நம்மளை கண்காணிக்கிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான ஒரு அடையாளம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்மளை நோக்கி, நம்மளை பார்த்து என்ன பேசுகிறாரு? விடியற் காலம் வரப்போகிறது, நான் ரகசியமாய் வரப்போகிறேன், என்னுடைய ரகசிய வருகையிலே நீ காணப்படாமல் போன என்று சொன்னால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வரப்போகிறது. ஆகவே தான் அந்த ஜாமக்காரன் சொல்கிறான், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். உங்களை பயங்காட்ட சொல்லலை, வரப்போகிற பெரும் பாதகத்திலிருந்து தப்பி கொள்ளும்படியாக நீங்கள் கேட்க மனதாக இருந்தால் திரும்பி வந்து, ஆண்டவர் விட்டு ஒருவேளை கெட்ட குமாரனை போல நீங்கள் தூரம் போயிருந்தாலும் திரும்பி வந்து கேளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த விடியற் காலம் வரப்போகிறது. ஏன் ஆண்டவர் ரகசியமாக வருவார்? இன்னும் கேட்டால் வேதம் சொல்லுது, திருடனை போல வருவார். எப்படி வருவாராம் சொல்லுங்கள், எப்படி வருவாராம்? ஏன் அவர் திருடன் கிடையாது, ஆனால் ஏன் திருடனை போல வருவான்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, திருடன் சொல்லிட்டு வரமாட்டான். யார் வீட்டில் திருடன் லெட்டர் போட்டு வருவானா, நாளைக்கு உங்கள் வீட்டில் நாங்கள் திருட வரப்போ நீங்கள் உஷாராகிடுவீங்க. திருடன் என்ன பண்ணுவான்? திடீர்னு தான் வருவான். திருடனை போல ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம்? வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? நம்மை சேர்த்து கொள்ளும்படி. அப்போது சபை என்ன செய்ய வேண்டும்? அந்த விடியற காலத்திலே அவர் வருகிற வருகையில் காணப்பட வேண்டும். 10 கன்னிகைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். என்ன வித்தியாசம்? 5 பேர் ஏசாமி வர்றதுக்காக ஆயத்தமாக இருந்தாங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சுருந்தாங்க. இந்த 5 கன்னிகள் என்ன பண்ணாங்க? எண்ணெய் எக்ஸ்ட்ரா கொண்டு வரல, ஆயத்தமே இல்லை. இதில் வேற வந்து தூங்கிடுச்சுங்க. மணவாளன் வந்து விட்டார், புத்தியுள்ள கன்னிகைகள் போயிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகை யாரு? கைவிடப்பட்டான். அப்போ கன்னிகைகள்னா யாருன்னா சபையை குறிக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஏசாமி கிட்ட வந்துட்டோம், ஏசாமி ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் புத்தி உள்ளவர்களா இல்லைன்னா, ஆயத்தம் உள்ளவர்களா இல்லைன்னா, நாமும் இந்த உலக ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சிடும். இது உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தாங்க. வேதம் சொல்லுது, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளோதான். உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு பேர் நித்தியம். நம்ம பாடினோம், பாட்டு கூட பாடினோம் இல்லையா? நாம் நித்தியமாக அவரோடு வாழ்வதற்கென்று. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. யுகாயுகமாக வாழ போகிறாங்க. பரலோகமும் நித்தியம், கவனிங்க, நரகமும் நித்தியம். பரலோகத்துக்கும் முடிவில்லை, நரகத்துக்கும் முடிவில்லை. அப்போ அந்த ரகசிய வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படலைன்னா 7 வருஷம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் வாழ்வோம். அந்த அந்தி கிறிஸ்து இயேசு சாமியை மறுதளிக்கும்படி துன்பத்தின் மேலே துன்பத்தை கொடுப்பான். நியூரோ என்கிற ஒரு மன்னன் இந்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பி கிறிஸ்தவர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலே அவன் உக்காந்து அந்த பிட்டில்னு சொல்லி ஒன்று வாசிப்பானான் பாருங்க. அதை வாசிக்கிறதுக்கு வெளிச்சம் வரணும்னு சொல்லி கிறிஸ்தவங்களை கம்பத்தில் கட்டி எரிச்சானான். அந்த வெளிச்சத்தில் உட்காந்து வாசிச்சான்றாங்க.
இப்படி அவன் அவ்வளவு உபத்திரவம் படுத்தினான். இந்த அந்தி கிறிஸ்துவும் கூட இயேசுவை மறுதலிக்கும்படி உபத்திரப்படுத்தும், இரத்த சாட்சிகளாய் மறிக்கும்படியாக. அதில் யார் வைராகம்? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதிலெல்லாம் நீ போகக்கூடாதுப்பா, விடியற் காலத்தில் நான் வரும்போது நீ எடுத்து கொள்ளப்படும். அதுதான் சொல்ல, அதற்கு ஜாமக்காரன் விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. ஆண்டவர் நம்முடைய சபையை இன்றைக்கு எச்சரிக்கிறார், ஒரு அன்பின் ஒரு அழைப்பை தராரு. எத்தனை நாட்கள் தேவ பிள்ளையே, நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் விருப்பம் போல உன் இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கை போதும். இப்போ நான் ரகசியமாக வரப்போகிறேன், என்னுடைய வருகைக்கென்று நீ ஆயத்தமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை இயேசு சாமி சொல்றார். யோவான் 9:4, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அந்த காலத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் காப்பாற்றுறாரு. இப்போ நம்ம அறிக்கை செய்கிறோம், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், கழுவி சுத்திகரிக்கிறார். ஆனால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. நீங்கள் உலக பாருங்கள், வேற ஒன்றும் வேணாம், உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது கடைசி காலன்றது. இது கடைசி காலன்றது. உலக நடப்புகளை இப்போலாம் ஈஸியாக பார்க்குறோம், கையில் ஃபோன் இருக்குது, எந்த மூலையில் என்ன நடந்தாலும் உடனே நியூஸ் பரவுது. இப்போ நடக்கிற சம்பவங்களை போய் பார்த்தீங்கன்னாவே உலகம் அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்குதுன்னு தெரியுது. இயேசு அந்த அந்தி கிறிஸ்துவின் கையில் நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை அவரோடு கூட வாழும்படி எடுத்துக்கொண்டு போகிறார். ஆகவே தான் இயேசுசாமிங்க சொல்கிறாரு, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ பகற்காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை ஒருவர் அனுப்பியிருக்கிறார் இந்த பூமியில், அவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசுசாமி சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அவர் செய்த கிரியையில் எப்படிப்பட்ட கிரியை செஞ்சார்? வெறும் அற்புதம் மாத்திரம் செய்யலை. அவர் இந்த உலகத்தில் அநேக விதத்தில் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்தார், பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். நான் எப்பவுமே சொல்லுவேன், நாங்கள் போகிற இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் பயங்கரமாக பேசுவாங்க சில பேர். இந்த வயசானவங்களுக்கும் எங்களுக்கும் ஆவே ஆகாது. பழைய மூத்த போதகர் இருக்கிறாங்க இல்லையா, எங்களை பார்த்தாலே பிடிக்காது அவங்களுக்கு. அதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, சில வயசானவங்கெல்லாம் பயங்கரமாக விளையாடுவாங்க, ஓ மாமா கம்மானுவா அவரை. ஆனால் சில வயசானவங்களை எங்களை பிடிக்காது, நாங்கள் பாட்டு பாடவே சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களாம் சரியில்லை, பாட்டு பாடமே சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எவ்வளோ இப்படி வாழ்ந்தாங்க. நான் சொன்னேன், ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது பாட்டு பாடுறதுக்கு. சொன்னேன், எல்லாம் பெருமையாக பேசுகிறீங்க, அப்போ இருந்த ஊழியக்காரர்கள்லாம் எப்படின்னு. நான் சொல்கிறேன், அப்போ இருந்தவங்க வேஸ்ட்டு, இப்போ இருக்கிறது தான் கஷ்டம். அப்போ பாவம் வாசலில் படுத்து நின்றுது, இப்போ பாவம் கையிலே வந்துடுச்சு. இப்போ பரிசுத்தமாக வாழ்றது தான் சவாலாக இருக்குது இல்லை. நம்ம தேடி போக தேவையில்ல, நம்மளை தேடி வருது பாவம். நான் சொல்கிறது கரெக்டுன்றீங்களா தப்புன்றீங்களா? இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழறான் பாருங்க, அவன் தாங்க பெஸ்ட்டு. எவ்வளோ பேர் ஏமாற்றம், எப்படியாவது பேச வச்சு ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணி பேரை கெடுக்கிற வேலையில் வர இவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. கிறிஸ்தவங்களுக்கு விரோதி யார்? நேற்று நைட்டு கூட ஒரு வீடியோ பார்த்தோம் பாருங்கள். பாவம் ஒருத்தர் அண்ணா நகரில் ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த அண்ணா நகரில் ஃபுல்லாக அந்த ஐடி பீப்புள் வராங்க. அப்போ அந்த ஐடி பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஆராதனை நடத்த முடியும். ஆண்டவர் சொல்கிறார், யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் இருக்கணுன்றார் ஆண்டவர். ஏன் யூதனுக்கு யூதனா? யூதர்கள் வந்து அடையாளத்தை கேட்பாங்க. யூதர்கள் என்ன கேட்பாங்க? எப்பவுமே அடையாளத்தை கேட்பாங்க. கிரேக்கர்கள் வந்து அறிவை கேட்பார்கள், ஞானத்தை கேட்பாங்க. அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணணும். பவுலும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அத்தேனே என்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. இன்றைக்கி ஏத்தென்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, ஒலிம்பிக் கூட நடந்தாங்க, அதுதான் அத்தேனே. அந்த அத்தேனே பட்டத்தில் போனால் ஊருக்குள்ளே கோயிலாம், ஊரெல்லாம் கோயிலை கட்டி வச்சுருக்கிறானுங்க. அதில் ஒரு கோயில் அறியப்படாத தேவன், இவரையும் வணங்கிக்கும். எல்லா தெய்வத்துக்கும் கோயிலை கட்டு, ஏதாவது தெய்வத்தை விட்டுற போகிறேன்னு சொல்லி அறியப்படாத தெய்வம்னு சொல்லி ஒன்று வச்சு அதுக்கு ஒரு கோயிலை கட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி அத்தேனே பட்டணத்தாரே, உங்கள் ஊரெல்லாம் சுற்றி பார்த்த நிறைய நீங்கள் பயபக்தி உள்ளவர்கள்னு பார்க்குறேன், ஆனால் அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு கோயிலை கட்டி வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் அறியாத அந்த தேவனை பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறேன்றார். அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கும்படி அவங்க வழியிலே போய் எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும்.
அப்போது இந்த ஊழியங்கள் எல்லாம் தானாக வரலைங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டெல்லாம் போட்டு, அந்த கலர் லைட்டெல்லாம் போட்டு, அந்த புகையை விட்டு கொஞ்சம் டிஸ்கோ பண்ண. ஏன்னா அவன் போகிறான், கையில் காசு வச்சுன்னுக்குறான், ஹோட்டலில் போய் பாவத்தில் சிக்கி தெளிக்கிறான். அப்போ அவனை உள்ளே வர வைக்கணும் இல்லையா? கரெக்டாக நான் சொல்கிறது. அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி போனால் தான் அதை செய்ய முடியும். அதை குறை சொல்கிறது நம்மளால் எழுமிடுச்சு. இதுதாங்க கடைசி காலத்துக்கான அடையாளம். அப்போ பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ கூட நான் சொல்கிறேன், கொடுக்க சொல்லி உங்களை கேட்குறேன் நான். கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, நம்ம நிறைய பேருக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குதுன்னு இதை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக வர்றது. உண்மையாக சொல்கிறேன், நான் பயந்து தான் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஏன்னா இன்னைக்கு கொடுக்குறதே தப்புன்னு பேசுகிற ஆள் நிறைய பேர் இருந்துச்சு. ஊழியக்காரங்க காசு கேட்குறாங்க, ஆனால் பைபிள் சொல்லுது கொடுக்கலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுது. களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ என்ன அவங்களுடைய திட்டம்? நிறைய பேர் நான் சொல்கிறேன், அவங்களுக்கே தெரியாமல் ஏசாமிக்கு ஊழியம் செய்கிறேன்னு நினச்சிக்கின்னு பிசாசுக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அப்போ இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள், கடைசி காலத்துக்கான. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ பகற்காலம் இருக்கும் மட்டும், எல்லாம் சொல்லுங்க, மட்டும்னா சீக்கிரமாக அது முடிய போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், ஞானசானம் எடுங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம். வேதம் சொல்லுது என்னைக்கு எது நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. பகற்காலம் இருக்கு மட்டும், இது எழுத வரைக்கும் தெரியாது. இன்னும் கேட்டால் ஏசாமிக்கே தெரியாதான். பார்க்குறீங்க எல்லாம் உண்மைதான். யாருக்கு தெரியாதான்? என்னைக்கு அவரை பிதா அனுப்ப போகிறாருன்னு ஏசாமிக்கே தெரியாது. பைபிள் சொல்லுது திடீர்னு வர போகிறாரு. அப்போ பகற்காலம் இருக்கு மட்டும் நம்மை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கடைசியாக இங்கே நிறுத்தின, எபேசியரில் நிறுத்தினேன் இல்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நிறுத்தினேன் நான். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பகற்காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி பாருங்கள், எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் மணலின்ற பகுதியில் ஊழியம் செய்கிறாரு. அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் நல்லா சவுண்டு வச்சு ஆராதிக்கிறீங்க. பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், நமக்கு பாட்டு கூட நிறுத்துகிறாங்க. வருஷம் அதை செய்வாங்க கரெக்டாக அது எப்படி தான் தெரியும் தெரியல. ஒரு நாள் முடிச்சுட்டு வந்து நான் போயிட்டாரு போடுங்கன்றாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு சவுண்டு கூட வைக்க முடியாது, கொஞ்சம் ஒரு இன்ச்சு வேலை வந்து ஆள் வாசலில் நிற்குமா. நான் ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எருக்கஞ்சேரி இந்த சுமங்கலின்னு ஒரு கடை இருக்குது, பக்கத்தில் மாதா சூரகம் மாடியில் ஒரு சர்ச் இருக்குது, இம்மானுவேல் சர்ச்சுன்னு. அங்கே கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறேங்க. கொஞ்சம் சவுண்டு வச்சுட்டார் இந்த பாஸ்ட். நான் சொல்ல, எங்களுக்காக அந்த தாலிக்காக ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி கண்ணை மூடி பார்த்தா பக்கத்தில் ஆள் நிற்குது, 4 பேர் நிற்கிறான், காவி வேஷ்டி கட்டி நிற்கிறான், பக்கத்துலேயே நிற்கிறான். நான் ஏதோ கல்யாணத்துக்கு வந்தவங்கன்னு பார்த்தேன். என்னான்னு கேட்டால் சவுண்டை கம்மி பண்ணுங்க. அருமா அந்த பாஸ்டர் கோவம் வந்து, யோ கேட்கறதுக்கு ஒரு நேரங்கால கல்யாணம் நடக்குது வந்து நடுவில் நிறுத்து. அருமா அந்த ஊர்லேருந்து 4 பேர் வந்துட்டாங்க, அந்த தொத்தி விட்டாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் பாருங்கள், நல்லா விடுதலையாக நல்லா சத்தம் போட்டு பாட்டு பாடுறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாவம், நல்லா விடுதலையாக ஆண்டவர் வச்சு. இது எவ்வளோ நாள் நீடிக்குன்னு தெரியாது. அப்போ நாட்கள் எப்படி இருக்குதுன்னா பொல்லாதவைகளாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கலைன்னா, படிக்க வேண்டிய வயதில் படிக்கலைன்னா, அந்த பிள்ளை எதிர்காலத்தில் என்னவா மாறிடுது? கஷ்டத்துக்குள்ளே போயிடுது. அது கஷ்டப்படுறதோடு இல்லாமல் அதுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் கஷ்டப்படுது. ஏன்னா படிக்க வேண்டிய காலத்தில் என்ன பண்ணோம்? படிக்க வேண்டும். ஏசான்னு ஒருத்தர் தான், அதான் ஏதோம் பால்ச்சல்யா. இந்த ஏசா கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்திக்கல. இன்னும் கேட்டால் யாக்கோ, இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அப்புறம் யாக்கோபின் தேவனே வரக்கூடாது, ஏசாவின் தேவன் தான் வரணும். சட்டப்படி பார்த்தா யார் தேவன் வரணும்? ஏசாவின் தேவன் தான் வரணும். அப்போ யாக்கோபின் தேவன் எப்படி வந்துச்சுன்னா, ஏசா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்திக்காம அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் உதாசீனப்படுத்தினபடினால கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சகோதரனாக யாக்கோபு கொடுத்துட்டார். ஏசா கண்ணீர் விட்டு அழுகிறான், என் தகப்பனே ஈசாக்கு கிட்ட, உங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் தான், நான் வேற இல்லையா? வேற இல்லைப்பா, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன்.
நீ கடைசியில் இந்த பகற்காலம் முடிந்த பிற்பாடு கண்ணீர் விட்டு அழுதா கூட, எங்கள் அப்பா சொல்லுவார், காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கவலை. அது பாட்டே பாடுவார். காலையில் நான் கொஞ்சம் எழுந்து லேட் பண்ணுவேன், இந்த பாட்டை வந்து பக்கத்தில் வந்து பாடிட்டு போவார். அப்போ இருக்கிற காலத்தை ஏசா பயன்படுத்தல ஒரு பயத்தங்கூழுக்காக. கவனிங்க, பயத்தங்கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம்னா முதல் பையனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் விற்று போட்டான். நீங்கள் நிறைய பேர் தப்பாக நினைக்காதீங்க, அற்ப சோத்துக்காக எல்லா ஆசீர்வாதங்களும் எழுதுறீங்க. உங்களுக்கு வீக்னஸ் என்னன்னு அவன் பார்க்குறான், கரெக்டாக அந்த வீக்னஸில் உங்களை அடிக்கிறான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க இது ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஏசா கொடுக்கப்பட்ட காலத்தை சரியாக பயன்படுத்தாதனால தான் அவன் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய துன்பம். ஏசா மாத்திரம் கிடையாதுங்க, சவுல் ராஜா இருக்கிறார் இல்லையா, தாவீதுக்கு முன்னாடி அவர் தான் ராஜா. இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா யார் தெரியுமா? சவுல் தான். அவனை எப்படி தெரிந்து கொண்டார் ஆண்டவர்? அவங்க அப்பாவுடைய கழுதை காணோம், கழுதியை தேடின்னு போன கழுதை இது. கழுதை காணன்னு போகிறான். சாலேம் நாட்டையும் சலிஷா நாட்டையும், இந்த கேட்பேன் இந்த கேள்வி, சாலேம் நாட்டையும் சலிஷா நாட்டையும் உருவ கடந்து போய் கழுதையை தேடின்னு போகிறான். இவன் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தன் கழுதையை தேடின்னு வருவான், ஒரு கழுதை, அந்த கழுதையை நான் ராஜாவாக மாற்றுவேன். கழுதையை தேடின்னு போனவனை சாமுவேல் எதிர்பார்த்துன்னுக்கிறார். இவன் கழுதை காணன்னு போகிறான். சார் வாப்பா உக்காந்து நல்ல ஒரு லெக் பீஸ். என்ன லெக் பீஸ் தெரியுமா? சிக்கன் லெக் பீஸ் கிடையாது, நல்ல ஆட்டு தொடையை கொடுக்குறான், சாப்பிடுன்னு. நீ தான் ராஜா. அப்படி ராஜாவானவன், அப்படி ராஜாவான சவுல், உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நல்லா பிரயோஜனப்படுத்திக்கிட்டான். அந்த இஸ்ரேல் ஜனங்களை காத்தான், இஸ்ரேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணான். அப்படியே ஒரு பெரிய கூட்டணிக்குமா. சவுல் மட்டும் வந்து அப்படி நின்னா அவன் ஷோல்டர் அப்படி இருக்குமா, அவ்வளோ ஹைட்டாக தெரியும், அவனை பார்த்தாலே போயிடுவாங்களாம். ஆனால் சவுளுடைய வீழ்கை எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது அவன் கொடுத்த காலத்தை நல்லா பிரயோஜனப்படுத்திக்கிட்டான். இப்போ கோலியாத் வருதுன்னு ஒருத்தன் மிரட்டுறான். அந்த கோலியாத்தை தாவீது மேற்கொள்கிறான். மேற்கொண்ட உடனே இந்த ஜனங்களால் தான் கெட்டு போகிறதே நிறைய விஷயம். இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீது இது வரைக்கும் சவுல் புகழை பாடிட்டு இருந்தவங்க தாவீதின் புகழை பாட ஆரம்பித்த உடனே சவுலுக்குள்ளே ஒரு பொறாமை எழும்பி, ஜனங்களை காக்க வேண்டிய அவன் எப்படி தாவீதை சாகடிக்கலாம், தாவீதை அழிக்கலான்னு சொல்லி அதில் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிச்சிட்டான். அங்கே தான் அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது. பெலிஸ்தர்கள், இன்னைக்கு பாலஸ்தீன பிரச்சனைகள், பாலஸ்தீனர்கள் இல்லையா, அவங்க தான் பெலிஸ்தர்கள் பைபிளில். அன்னைக்கே அவங்களுக்கு நமக்கும் பிரச்சனை தான். இந்த பெலிஸ்தர்கள் பார்த்தாங்க, சவுல் இந்த மாதிரி எப்போ தாவீதை சாவடிக்கலான்னு இருக்கிறான், இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி எப்படியாவது இஸ்ரவேல் ஜனத்தை மடக்கி பிடிச்சணும்னு சொல்லி ஆயுதம் செய்கிற கொல்லர்களெல்லாம் கடத்திட்டானுங்க. என்னதுங்க? ஆயுதம் செய்கிற கொல்லர்கள். இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சவுல்கிட்டையும் அவங்க பையன் யோனத்தான் கிட்ட மட்டும்தான் ஆயுதம் இருக்குது, மற்ற ஒருத்தங்கிட்ட ஆயுதம் இல்லை. இவங்ககிட்ட ஆயுதம் இல்லைன்ற விஷயம் கூட இவங்களுக்கு தெரியல. இவர் என்ன பண்ணினுக்கிறாரு? தாவீது மேலே பொறாமை கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாததுனால அவருடைய முடிவு மோசமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் நமக்கு ஒரு பகற்காலத்தை தந்திருக்கிறார். ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. பகற்காலத்தில் வாழ்கிற நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேட வேண்டும், தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த காலத்தை எப்படி நான் பிரயோஜனப்படுத்திக்கணும்? கர்த்தரை தேட. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் காலையில் வரும்போது யோசித்தேன், மழை பெய்யுது, கண்டிப்பாக நான் எட்டி பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, மழையும் தாண்டி வந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கிட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த பகற்காலத்தை நாம் எப்படி பண்ண வேண்டும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும்.
இதை பில்லி கிரஹாம் என்கிற ஊழியக்கார், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்கார். அமெரிக்க பிரசிடென்ட்டே அவர் பிரசிடெண்ட்டாக தேர்வு செஞ்ச போது பில்லி கிரஹாம் தான் ஜெபம் பண்ணி சீட்டில் உட்கார வைப்பார். அப்படிப்பட்ட பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அவர் ஃபுட்பால் பிளேயர். என்ன பிளேயரு? ஃபுட்பால்லாம் உயிர். எப்போ பார்த்தாலும் கிரவுண்டில் தான் கிடப்பாராம். ஃபுட்பால் விளையாட்டு வீட்டுக்கு வரமாட்டாராம். அந்த கிரவுண்டில் இருந்துட்டு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டே இருப்பாராம். எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாராம்? பேசிட்டு. ஒரு நாள் பேசிக்கினே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுங்களே வெறுத்துட்டு ஒவ்வொருத்தனா போயிட்டானுங்களாம் வீட்டுக்கு. இவர் தனியாக நிற்கிறாராம் கிரவுண்டில். அப்போ ஆண்டவர் அவரோடு பேசினாராம், பில்லி கிரஹாம், இப்படியே உன் நாட்களை வீணடிக்க போகிறாயா, அல்லது என்னுடைய சுவிசேஷத்திற்காக உன் வாழ்க்கை அர்ப்பணிக்க போகிறாயா? உன்மேல் நான் வைத்த அழைப்பு பெரியது, உனக்கு அது நல்லா தெரியும். நீ சண்டே ஸ்கூல் படிக்கும் பொழுதே என்னுடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி அர்ப்பணிச்ச. ஆனால் இந்த ஃபுட்பால் மேலே இருக்கிற மோகத்தினாலே உன் அழைப்பை மறந்து நீ வேறு எதையோ செய்து கொண்டு இருக்கிற, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலைன்னு சொன்னாராம். அந்த சத்தம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. அன்றைக்கு அந்த ஃபுட்பாலெல்லாம் ஏற கட்டிக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி அவங்க பையன் ஃப்ராங்க்லின் கிரஹாம் ஊழியம் பண்ணுறாரு. அவங்களுடைய ஊழியம் உலகத்திலே பெரிய ஊழியம். இன்னைக்கு அன்னைக்கு அவர் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கலன்னா இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார், பகற்காலத்தை கொடுத்துருக்கிறார். இந்த பகற்காலம் எவ்வளோ நாள் நீடிக்கலாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது தேவன் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஏசாமிக்கே தெரியாது என்னைக்கு அவர் வரப்போறான்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ இந்த பகற்காலம் இருக்கு மட்டும் நம்மை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். இந்த காலத்தில் பிரயோஜனப்படுத்திக்கணும். சவுல மாதிரி மற்றவங்க மேலே, அந்த தாவீதின் மேலே பொறாமையை வச்சுக்கிட்டு அவன் ஆசீர்வாதத்தை இழந்தான் பாருங்க. இன்னும் கேட்டால் தாவீது சொல்கிறாரு, உடன்படிக்கை பெட்டியை சவுல் தேடாமல் போனதினால தான் அவனுக்கு அழிவு வந்ததுன்னு சொல்கிறான். உடன்படிக்கை பெட்டி நான் தேவ பிரசன்னம், தேவ சமூகத்தை அவன் தேடலை. ஆகவே தான் சவுல் அநியாயமாக செத்தான். கடைசியில் அவனுடைய குமாரன் ஒருத்தன் மேவி பேசுறது அவன் முடவனாக பிறந்தான். தாவீது பாருங்க, கர்த்தரை தேடினதுனால அந்த மேவி போசத்தை தேடி அழைத்து அவனுடைய சமூகத்திலே அவனை அப்பம் புசிக்க வைத்தான். எப்படிப்பட்ட ராஜா சவுல்! நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கலாம், கர்த்தரால் நீங்கள் அழைக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்ப பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்கலாம். எங்கள் தாத்தா இந்த ஊழியம் செஞ்சார், எங்கள் அப்பா இந்த ஊழியம் செஞ்சார், நாங்கள் இந்த ஊழியம் எல்லாம் பண்ணோம். ஆனால் கொடுத்திருக்கிற காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கலன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பகற்காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கலன்னு சொன்னான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுறவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறையப்படாது. ராக்காலம் வர, விடியற்காலம் வர போகிறது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாஞ்ச தாகம் இதுவாக இருக்கும். ஆண்டவரே, அந்த விடியற் காலையில் நீர் வரும் பொழுது உடைய வருகையில் நான் காணப்பட வேண்டும். என்னிடத்தில் குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வர ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையினாலே சுத்திகரிங்க ஆண்டவரே. உடைய ஆவியினாலே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. இத்தனை நாட்கள் நிர்விசாரமாக நான் வாழ்ந்துட்டேன். என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய மேன்மை என்ன என்று புரியாமல் வாழ்ந்து விட்டேன் ஆண்டவரே. இப்போ நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டேன் சுவாமி. ராக்காலம் வரப்போகிற அந்த சோதனை காலத்துக்கு என்னை தப்பிக்கொள்ளும்படி செய்யும்படி நீர் எங்களை காக்கிற தேவனாக இருக்கிறேன். அவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பகற்காலத்திலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். முதலாவது, காலத்தை என்ன பண்ணோம்? பிரயோஜனப்படுத்திக்கணும்னா பகற்காலத்தில் கர்த்தரை தேடுறதுல குறை வைக்கக்கூடாது. ரெண்டாவது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5:8 அங்கே போடப்பட்டிருக்கிறது, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து, கவனிங்க, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இன்னொரு தடவை வாசிக்கிற கவனிங்க, நல்லா கவனிங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். பகலுக்குரியவர்களாக நாம், ஏசாமி எப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோமோ அப்போவே நம்ம பகலுக்குரியவர்களாக மாறிட்டோம்.
அப்போ பகலுக்குரியவர்களாகி நாம் எப்படி இருக்கணுமா? தெளிந்தவர்களாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், சந்தேகமே படக்கூடாது. ஏன்னா பிசாசு குழப்புவான், கடைசி காலத்தில் குழப்புவான். ஏன்னா இப்போ தான் நிறைய போதகர்கள் மேலே, கிறிஸ்தவங்க மேலே பழி நிறைய இப்போ தான் வருது. கள்ள தீர்க்கதரிசிகள் வேறு அங்கங்கே எழும்பிட்டாங்க. இப்போ நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள். ஊழியக்காரர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் அல்ல, ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிங்க. நீ தெளிவாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, ஆண்டவரே அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன். ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறேன், பரிசுத்தாவியை கொடுத்துருக்கேன், நீ தான் என்ன பண்ணணும்? இப்போ நிதானிக்க வேண்டும். நிதானிக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். குழப்புகிறதற்கென்று நிறைய அசுத்த ஆவிகள் எழுப்பி வந்திருக்கிறது. பகலுக்குரியவர்களாகி நாம் தெளிந்தவர்களாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், குழம்பவே கூடாது. தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர்கள் பாருங்க, சில நேரத்தில் வழி தவறி விடுகிறார்கள். அவர்களை பார்த்த நாம அவங்கள ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். பால் ஆசிர் லாரி என்கிற ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். வீட்டில் காரில் ஏறினார்னா கவனிங்க, அண்ணா நகர் ஒரு வீடு. கூட்டம் எங்கே நடக்குன்னா, தீவுத்திடல் இருக்குது இல்லையா, அங்கே நடக்குமா கூட்டம். இங்கே காரில் ஏறினார்னா கூட்டத்தில் இருக்கிற பிசாசு ஆடமா. அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு பெரிய பேனர்லாம் ஒட்ட மாட்டாங்களாம், சும்மா சின்னதாக ஒரு இது ஒட்டுவாங்களாம். கூட்டம் அலமோதுமா. அவர் காரில் அங்கே ஏறினார்னா பிசாசு இங்கே ஆடும். அவ்வளோ வல்லமை பெற்ற தேவதாஸ், அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சு அவருடைய முடிவு? ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நான் தான் ஏசுன்னு சொல்லிட்டார். ஏசாமி வந்துட்டார், ஏசாமி வருக வரப்போல, நான் தான் ஏசுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி, ஏசாமி போல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மலையில் போய் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு கடைசியில் செத்தே போயிட்டார் ஆள். அப்போது யார் தெளிவாக இருக்கணும்? நாம் தான் தெளிவாக இருக்கணும். வேதம் சொல்லுது, பகலுக்குரியவர்களாகி நாம் தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம். பிசாசு உங்கள் விசுவாசத்தை அசைக்கும்படி வேலை செய்வான். போராட்டம் வரும், கஷ்டம் வரும், வியாதி வரும், நிந்தனை வரும், அவமானம் வரும். நிறைய பேர் நம்மளை எதிர்ப்பான். நம்ம நினைக்கலாம், ஏசாமி ஏற்றுக்கிட்டோமே, ஏசாமிக்காக தான் நம்ம வாழறோமே, எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம், எனக்கு விரோதமாக ஏன் இவ்வளோ பேசுகிற? வேதம் சொல்லுதுங்க, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். முள்ளு மாதிரி குத்துவாங்க உங்களை, நீங்கள் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்டால் சாட்சிக்கு எதையாவது கூட எடுத்துகிட்டு வருவாங்க. யோசேப்பு சட்டியை கட்டிட்டு போனான். யோசேப்பு என்ன பண்ணா? அந்த பாவத்துக்கு உடன்படக்கூடாது, என்ன பண்ணா? சட்டியை கழட்டினான், நல்ல எண்ணத்தோடு கழட்டினான். ஆனால் அந்த அம்மா சாட்சிக்கு எதை திரும்ப எடுத்துன்னு வந்தது? அவர் போத்திபார் நம்பவே இல்லை. யோசேப்பை பற்றியெல்லாம் நீ சொல்லாத, பாருங்கள் அவன் சட்டை என் கையில் இருக்குது. நம்ம கூட அப்படி தான் 100 தடவை ஒருத்தர் நமக்கு விரோதமாக நிறைய பேசியிருப்பாங்க, மன்னிச்சு விட்டுருப்போம். ஒரே ஒரு தடவை கோபத்தில் பேசிகிட்டு இருப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு காட்டுவாங்க, பத்தியா. ஆனால் 100 தடவை மன்னிச்சமே அதை பேச மாட்டாங்க, பத்தியா என்ன வாய் பத்தியா. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நியூஸ் எனக்கு வீடு தேடி வரும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அது போய் சண்டை கண்டை போடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, வீடு தேடி வந்து சொல்லிட்டு போவாங்க. அது என்னவோ தெரில. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் பாதிப்பு எனக்கு தான், அது உங்களுக்கு புரிய மாட்டுது. வீடு தேடி வந்து சொல்லுவாங்க. சில விஷயம்லாம் எப்படி நினைக்க ஞான திருஷ்டியில் பார்த்துட்டாருன்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயம் எனக்கு தெரியும். எனக்கு வீடு தேடி ரிசல்ட் கொடுத்துட்டு போவாங்க, உங்களுக்கு ஆகாதவங்க. நான் என்னைக்காவது கேட்டுருக்குறேன் அவங்கள, ஏன்னா எனக்கு தெரியும். நீங்கள் 100 தடவை உண்மை உள்ள வராதிங்க, ஏதோ ஒரு தடவை தவறிப்பான், அதை வச்சுக்குவாங்க அவங்க. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் சோர்ந்து போய் இந்த ஆண்டவரே வேணாம், இந்த ஆண்டவரே, சின்ன கஷ்டத்துக்கு நம்ம சோர்ந்து போயிடுவோம். யோனா மாதிரி ஆண்டவர் யோனாவை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சார். ஒரு ஆமனுக்கு செடி போயிடுச்சு, பட்டு போச்சு, நிழல் இல்லை, அதுக்கு செத்து போகிறேன்றான். நம்ம கூட அப்படி செத்து போகிறேனோ, சின்ன கஷ்டம். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ வேதம் சொல்கிறது கவனிங்க, தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்களாக மாறினீங்கன்னா கண்டிப்பாக துன்பங்களை அனுபவிச்சுதான். என்ன துன்பம்? வியாதி துன்பம், பணப்பற்ற கடன், அந்த துன்பம். அதுதான் ஆண்டவர் போய்கிட்டு வர விசுவாசத்தினால. உங்களை பற்றி தேவையில்லாமல் சொல்லுவாங்க. எங்களை கூட சொல்லுவாங்க, வெளிநாட்டிலேருந்து காசு வருதுன்னு வாங்க, இன்னும் இல்லாமல் அவர் பண்ணுறாருன்னு வாங்க. கண்டிப்பாக உங்களையும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி, உங்களுக்கு தெரியுமா? நான் என்னைக்காவது உங்களை கேட்டுக்கிறேன்னா, ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆமென்.
அல்லேலூயா. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ எனக்கு விரோதமாக பேசின போது தான் நீங்கள் வந்து உட்காந்துக்கிறீங்க இங்கே. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகிடும்? எது தகர்க்கப்படும்? விசுவாசம் தகர்க்கப்படும். அடுத்தது என்ன? அன்பு. போட எல்லாரையும் நேசித்து எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சு எனக்கு என்ன லாபம்? உண்மையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டுருக்க, ஒரு அம்மா கருவாடு விற்கிறாங்க. அந்த கருவாடு விற்கிற அம்மா எப்படியே தெரிஞ்சுக்குது எங்கள் அம்மா பேர், அவங்க பையன். நான் எங்கள் அம்மா பேரை சொல்லி, சுசிலா விட்டு பிள்ளையா நீ, உங்கள் அம்மா இட்லி கடை போடுவாங்கப்பா, நாங்கள் வந்து சாப்பிடுவோம், காசு இருக்காது, பரவாயில்ல போக்கான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நாங்கள் நினச்சோம் அப்போது, இந்த எங்கள் அம்மா பாரு இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணி கடைசியில் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனால் அன்றைக்கி அவங்க அநேகருக்கு கொடுத்ததுனால தான் கர்த்தர் இன்றைக்கி ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. அப்போது அது மாதிரி நிறைய பேருக்கு உபத்திரவமே எதனால் தெரியுமா வரும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்காவது உதவ போனால் தான் உபத்திரம் வரும். நீங்கள் சிரிப்பீங்க, என் கதைலாம் அது எனக்கு தான் அமையும். ஒரு நாள் வந்துனே இருக்கிறேன், அந்த G3 போலீஸ் ஸ்டேஷனுக்காக வந்துன்னுக்கிறேன். ஒரு பையனும் அவங்க அப்பாவும் ஒரு கார்காரன் தட்டிட்டு கீழே விட்டாங்க. அவர் கொஞ்சம் கால் நடக்க முடியாது. இந்த தெருவு தான், நம்ம 2 வீட்டு தள்ளி. G3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு விழுந்துட்டுருக்குறாங்க. ஐயோ விழுந்துட்டுருக்குறாங்களேன்னு பார்த்து நான் என்ன பண்ணேன், தூக்கி விட்டு அங்கே அந்த செவத்தில் பெயிண்ட்டை எழுதுவாங்களே கலைஞர்லாம், அவங்க தண்ணி வச்சுருந்தாங்க, வாங்கி தண்ணியை கொடுத்தா அந்த கார்காரன் எஸ்கேப் ஆக பார்க்குறான். நான் சொன்னேன், அண்ணா வாண்ணா போகாத வாங்க, பாவம் கால் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைப்பா நான் அமைதியாக தான், அவங்க தான்ப்பா வந்து விட்டாங்கன்னு. அவங்க அப்பா சொன்ன கூப்பிடு போலீஸ் ஆகும்னு கத்துறாரு. நான் என் பிரச்சனைக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், என்னுடைய இது அது அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. நான் என்ன பண்ணேன், ஆஹா இவர் இந்த மாதிரி கத்துறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். நான் தேவையில்லாத வேலை இது. நம்ம செய்ய வேண்டிய உதவியை தூக்கியாச்சு, உட்கார வச்சாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, தப்பிக்க வேண்டிய காரை நிற்க வச்சாச்சு, எல்லாம். இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், போய் போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு அந்த உடன்பாடு இல்லை. உடனே இங்கே வந்து சொல்கிறான், அவெல்லாம் என்ன பாஸ்டர், அவன் பத்தியா விட்டு வந்துட்டான் பார்க்காமனா, இவ்வளோ போனால் அதை சொல்ல. அப்போது அடுத்தது நமக்கு என்ன தோணும்? யாருக்குமே ஆனால் அப்படி தோணக்கூடாது. தொடர்ந்து நம்ம உதவி செய்து கொண்டே இருக்கணும். அதான் தெளிந்த கடைசி காலத்தில் பகலுக்குரியவர்களாக நாம் எப்படி இருக்கணும்? தெளிந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா உங்கள் விசுவாசத்தை கெடுக்க, ஜனங்க மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பை கெடுக்க பிசாசு வேலை செய்வான். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. சில பேர் கோயிலுக்கு வரவே மாட்டாங்க, கரெக்டாக கண்டுபிடிக்கலாம், சோர்ந்து போயிருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம் அன்பு என்கிற மார்க்கவசத்தை தரித்து கொண்டு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை தரித்து கொண்டிருக்கணும். ரட்சிப்பின் நம்பிக்கை பாருங்க, விசுவாசம் என்பது அற்புதம், நம்பிக்கை என்று சொல்லும் போது பரலோகம். ஆமென் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கண்டிப்பாக இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகையிலே நான் காணப்படுவேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். அதை கெடுக்க தான் பிசாசு வேலை செய்யும். நம்ம எப்போ தெரியுமா அசைக்கப்படுவோம்? ஒரு ஏசாமியை தெரியாத அறியாத ஆள் ஏதாவது பண்ணிச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிற பைபிள் வச்சுன்னுக்கிற அவங்க பண்ணுற அராஜகம் தான் இன்றைக்கி அதிகமாகி போச்சு. அப்போ உடனே நமக்குள்ளே என்ன ஆகும்? இவங்களே இப்படி பண்ணுறாங்களே, நம்ம பண்ணுமா? அந்த நேரத்தில் நமக்கு அந்த பரலோக நம்பிக்கை போட வேதம் சொல்லுது, பகலுக்குரியவர்களாக நாமும் தெளிவாக இருக்கணும். தீத்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் சுருக்கமாக சொல்லிட்டு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாக இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. சர்ச்சில் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை ஏற்படுத்தி அவங்க என்ன பண்ணணுமா? பெண்களுக்கு அவங்க ஊழியம் செய்யணும். என்ன சொல்லணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, தெளிவாக இருங்க. அவங்களை ஏமாற்றுவான் பிசாசு. எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து உங்களை கெடுக்க முயற்சி பண்ணுவான். இத்தனை நாட்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தேடி தேடி போயிருப்பீங்க, அங்கே அது உங்களை கண்டுக்காது. இப்போ நீ கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு பாவம் உன்னை தேடி வரும். தெளிந்த புத்தியாரு, கற்புள்ளவர்களாயிரு, வீட்டில் தரித்திரு. ஃபஸ்ட்டு சிலதில் வீடே தங்காது. டிஜிஎஸ் தினகரன் சொல்கிறாரு, ஒருத்தர் பஞ்சாயத்து வந்துச்சான் அவர்கிட்ட, ஒருத்தர் இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கினாராம். பிரச்சனையாக அதுதான். என்னான்னு போய் பஞ்சாயத்து பண்ணால் அந்த அம்மா காலையில் சர்ச்சுக்கு போயிடுது, சூரியோதய பாஸ்டிங் மீட்டிங் போயிடுது, அப்புறமா வருவான்னு பார்த்தா பைபிள் ஸ்டடி அப்படியே அட்டன் பண்ணுது.
நான் அந்த அம்மா அங்கே பாஸ்டிங்க, இங்கே கம்பல்சரி நான் பாஸ்டிங்க. அதனால் பார்த்தேன், சரி அந்த அம்மா சர்ச்சு அந்த அம்மா பார்த்துக்கிட்டோம், வீட்டுக்கு எங்களுக்கு சோறாக்கி போகிறது எங்களை மாதிரி சாப்பாட்டு ராமனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண வந்துட்டேன். வேதம் சொல்ல வீட்டில் தரித்து இருக்கணும் ஸ்திரீகள், வீட்டு காரியங்களை கவனிக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்து இருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கே கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கணும். நிறுத்துறவங்க தான், நான் அடுத்த வாரம் தொடர்றேன். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். கணவன் என்ன பண்ணணும்? மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவி கணவனை நேசிக்கணும், கீழ்ப்படியணும். இது உல்டாவாக மாறிச்சு, பாவம் உள்ள வந்துடுச்சு. இவருடைய ஆதாமுடைய வேலை என்ன? மனைவியை நேசிக்கணும். அந்த அம்மாவுடைய வேலை என்ன? கணவனுக்கே கீழ்ப்படியணும். இது மாறிச்சு பாருங்க. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிட்டார். சாப்பிட்டு கொடுத்துச்சா இவர் வாங்கினார். சாப்பிட்டுதே கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? வாங்கி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்படி தான் பேசியாகணும், ஏன்னா கொடுமையான காலம் வருகிறது. புருஷர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவியை நேசிங்க. அப்படியே மனைவிகளுக்கு சொல்கிறேன், கணவனுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா கர்த்தர் அப்படி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறார். இல்லை நாங்கள் புதுமை பெண்கள், எல்லாரும் சமம்லாம் கிடையாது. இங்கே பைக் ஓட்டுன்னு போனீங்கன்னா வழியில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவரால் தள்ளின்னு வர முடியும், உங்களால் தள்ளின்னு வர முடியாது. தப்பாக நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது, ஏற்ற துணைனா சரி சமம்தான். ஆனால் கூட்ஸு என்ஜினு கணவன் தான். கணவன் சொல்கிறது என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. கணவன்மார்கள் சொல்லுங்க, மனைவி நேசிங்க. எதை வேணும் ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அப்போது ஒரு கொடுமையான காலம் வரப்போகிறது. பகற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் காலத்தை பிரயோஜனப்படுத்தி போறீங்க? நான் சொல்கிறேன், இது ஏதோ உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு மனுஷனுடைய விருப்பத்தின்படி சொல்கிறது இல்லை. கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதான் வந்து பேசுவேன். உங்களுக்கு நல்லா தெரியாது. எனக்கு என்னவோ அவருடைய வருகை ரொம்ப நாள்லாம் போவாதுன்னு தெரியுது. சீக்கிரமாக வரப்போகிறார். பயந்து அவரை தேடாதீங்க, அவர் மேலே அன்பு வச்சு அவரை தேடுங்க. ஆண்டவரே எப்பப்போ வர போகிறீங்க? உங்கள் சொந்தக்காரங்க யாரோ தூர தேசத்துக்கு போய்க்கிறாங்க, அவங்க இன்றைக்கி வர போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லை? அப்படிப்பட்ட சந்தோஷங்களுக்குள்ள உண்டா? பகலுக்குரியவர்களாக நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும். பிசாசு குழப்பும் அவங்கள இந்த நேரத்தில் தான். இப்போ வேறு நிறைய மதங்கள் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு ஃபேமஸ் ஆயின் வர சாய்பாபா வேகன்மானா எதை கொடுக்குறாங்க, நிறைய பேர் அங்கே வேற போயிடுது. புத்தர் தான் நான் சொல்கிறேன், யாராலையும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது இந்த இயேசு ஒருத்தரை தவிர. இயேசு ஒருத்தர் தான். பிசாசு உங்களை குழப்பம், தெளிவாக இருங்க. ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் தெளிவாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி போகிறீங்க? நம்ம எல்லாம் இந்த சபையில் இருக்கிற நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. வருகையில் நம்ம அப்படியே சபையாக போகணும். ஆமென் சொல்லுங்க. நான் தனியாக போய் நிற்கக்கூடாது, உங்களோட சும்மா கெத்தாக போய் ஏசாமி மேலே நிற்கணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஆடுகளை சரியாக நான் வழி நடத்தியிருக்கேன், நாங்கள் சபையாக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எனக்கு நம்ம விசுவாசம் இருக்குது, கர்த்தர் உங்கள் உள்ளங்களை அசைக்கிறார். ஊரில் உங்களை நிறைய பேர் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் இயேசு உங்களை ஒரு நாளும் அப்படி பேசலை. விலையேற பெற்றதாக பார்க்குறேன். உலகத்தில் ஒடுக்கப்பட்டோம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிற இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்கு ஆசை. ஆண்டவரே, ஏசா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கல, கடைசியில் கண்ணீர் விட்டு அழுத ஒன்றும் கிடைக்கல. சவுலும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள அவன் முடிவு ரொம்ப கொடுமையாக இருந்தது. எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபத்தாங்க, கிருபத்தாங்க ஆவியானவரே. இந்த ரோபோக்கள்
வரப்போகிற நாட்களில் நாங்கள் மருதாண்டவரே, இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு